This video is sponsored by SBO Digital Marketing. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாதம் 21,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். வேணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேடிஷ் பொரியல், அதாவது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முள்ளங்கி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மேலே அந்த தோல்லாம் வந்து மண்ணில் இருந்ததுன்றனால ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீவல் அதுக்குன்னு தோல்லாம் பீல் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கிக்கோங்க. அந்த பீலரை வாங்கி கொண்டு அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பீலர் வச்சு பீல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து நல்லா குருவை பீட்ரூட்டில் நம்ம பீட்ரூட் சீவர மாதிரி சீவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வெங்காயம் கொஞ்சமாக, அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். நான் வந்து நாங்கள் 2 பேர் செய்கிற சாப்பிட்றதுக்கு அளவுக்கு குவான்டிட்டி செய்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதும் கொஞ்சம் லைட்டாக கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தான் நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுன்னா நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அந்த மஞ்சள் தூள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து முள்ளங்கியை வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு பொரிக்காமல் முட்டை ஊற்றி பொரிக்க போகிறோன்றதுனால அந்த முட்டை ஸ்மெல்லு வராமல் கவுச்ச ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து கொஞ்சம் வாயுன்றதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சீவி வச்சுருக்க முள்ளங்கியை வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா முள்ளங்கியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. அதிலே தண்ணி விடும், பட் இருந்தாலும் லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முள்ளங்கி பொரியல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கசப்பு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளட் ப்ரெஷரு, நம்மளுடைய ரத்தத்தை சீராக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உதவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 டைம்ஸாவது வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்கும்போது, இப்படி இல்லைன்னா கிடைக்கும் போதாவது யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டதுக்கப்புறமா எக்கு வந்து நான் வந்து 2 எக்கு எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கு உடச்சி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காரம் பத்தலைன்றவங்க லைட்டாக பெப்பர் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.